ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் முட்டைக்கோஸில் பாதியும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பும் வேக வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. முட்டைக்கோஸும் பாசிப்பருப்பும் ஏற்கனவே நம்ம வேக வச்சு உள்ளே சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ நாம் ஒரு 2 துண்டு தேங்காய் அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காயை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் தயாராகிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.